அப்பா பாலமேந்திரா படங்களையும் மகேந்திரன் ஐயா படங்களையும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த உரையாடல் தேவையில்லை, இந்த காட்சி தேவையில்லாமல் இருக்குது, இந்த இடத்துல இந்த கருவி நகர்ந்திருக்க வேண்டாம் அப்படிலாம் நீங்கள் யாருமே வந்து குறை சொல்ல முடியாது. அவ்வளவு நேர்த்தியான படைப்பாளி. அந்த படைப்பாளியினுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து சிவபிரகாஷ் வந்திருக்காங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது. நான் கூட தங்கட்ட சொன்னேன், தேவையற்ற பதிவு, காட்சி, உரையாடல் அப்படின்னு எதுவுமே இல்லை. அதில் அவர் சொன்ன ஒரு ஐயா விஜயகாந்தை பற்றி சொல்லும்போது சரிதான், தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன், அந்த பாட்டு கொஞ்சம் வலியாக தான் இருந்தது. அவருடைய இறுதி ஊர்வலம் போகும்போது அந்த பாட்டை திருப்பி போடும்போது ரொம்ப இதாக இருந்தது. அவ்வளவு சிறந்த ஆற்றலாளர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. என்னுடைய குரு, அவரை பற்றி நான் சொல்லணும். நாங்கள் பசும்பன் படத்துக்கு நான் கதை வசனம், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை வராத நேரங்களே இல்லை. அப்போ பஞ்சாயத்து செய்த பஞ்சாயத்துதார் அவர் தான். என்ன எழுதி கொடுத்தாலும் தாளை தூக்கி தூக்கி கீழே போட்டுருவாப்புல. சார் அது படிக்கிறதுலாம் கிடையாது, அப்படின்ட்டு. நான் ஒன்றும் இல்லை, பதறதில்லை, எடுத்து பொறிக்க அப்படியே வச்சுருப்பேன், போய் உட்காந்துருவேன். எல்லாரும் பெரிய பெரிய நடிகர்கள், நான் நீண்டு பையன் ஒரு பேடு செட்டு இருபடிட்டு சிறப்பை உட்காந்துருப்பேன். திடீர்னு இந்த இடத்துல சித்ரா இங்கே சிவா ஒரு இது பண்ணணும், ராதிகா இங்கேருந்து வரணும், இங்கே ஒரு இது வேணும், எங்கே அந்த பையன், நான் எங்கேயாவது உட்காந்துருப்பேன். தேடி சிஷியா இங்கே வா அப்படின்னு. இன்னும் என்ன உங்கள் அப்பா வந்து வசனம் கேட்குறாரு, இங்கே வாங்க, என்னப்பா வேணும், இங்கே 2 பேரும் பேசணும், இந்த இருக்குப்பா. அப்போ அது இதாப்பா நீங்கள் கீழே சத்து முன்னாடி தூக்கி போட்டு இல்லைப்பா, அதான்ப்பா அது. ஐயோ, ஒரு தடவைலாம் அப்படி தூக்கி போட்டார். நான் கடைசியாக வெறும் இந்த இது தான் இருந்தது, அதை தூக்கி கீழே போட்டு நடந்து சென்னைக்கு கிளம்பிட்டேன். பொள்ளாச்சியிலேருந்து நடந்தே போகிறேன்ட்டு திருப்பி, ஏய் வாடா உங்கள் அப்பா பற்றி யாரா புது சண்டைக்கு இருந்தா என்னடி, வா 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 அப்படி கூட்டி போய் பல தடவை. அதுலேருந்து தான் என்னுடைய குரு. இல்லைன்னா பாதி படத்துலேயே போயிருப்பேன் ஊருக்கு.